Hi my dear 10th standard பசங்களா, ரொம்ப நாள் கழிச்சு சோஷியல் மீடியாவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னைக்கு நம்ம டெய்லி ஒன் டீட்டெயில் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் சிவிக்ஸில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலை, நம்மளோட வாழ்க்கைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஏன் அப்படின்னா இதெல்லாம் தெரியாமல் நம்ம ப்ராப்பராக ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக போய் ஓட் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரியலை அப்படின்னா நம்மளுக்கு பாலிடிக்ஸ் பற்றி ஒரு மினிமம் நாலேஜ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பிராண்ட் பண்ணி தனியாக உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஷின், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினை வித் மீ ஆஷா மேம் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இதே மாதிரி கஷ்டப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டீட்டெயில்ஸ்லாம் படிக்கிறது அப்படின்னாலே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு புலம்புற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேபினட் மீட்டிங்னா என்ன, கேபினட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை அமைச்சரவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த கேபினட் மீட்டிங் அப்படிங்கிறதுல என்னன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் நரேந்திர மோடி இருக்காரு. ஸோ இவர் யாரு, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இல்லையா? ஸோ இவர் சென்டர்ல இருக்காரு. ஸோ இவரை சுற்றியும் நிறைய டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ், எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே சுற்றியும் இருக்காங்க, ரைட்? இப்போ இவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி, நான் ஏதாவது புதுசாக பண்ணணுமா, இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு, புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள கூடி பேசி தென் ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்படி கண்டக்ட் பண்ணுற ஒரு மீட்டிங்க்கு தான் கேபினட் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதை ஒரு கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பிரைம் மினிஸ்டர் தான் இந்த எல்லா மினிஸ்டர்ஸ்க்குமே ஹெட், சரியா? ஸோ இவருக்கு ஒரு சுப்பீரியர் பொசிஷன் இருக்கு, சுற்றியும் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, ஓகேவா? இப்போ இதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது கூட இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், இப்போ தமிழ்நாடுனா ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, கேரளா அப்படின்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. கேரளா சீஃப் மினிஸ்டர் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. ஸோ இவங்க ஒவ்வொருத்தங்களும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கீழே ஆப்ரேட் ஆகிற ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்காங்க, சரியா? இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே யாருக்கு ஹெட்டா இருப்பாங்கன்னா எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு ஹெட்டு சீஃப் மினிஸ்டர், சரியா? இப்போ நம்மளோட லொக்காலிட்டியில நிறைய எம்எல்ஏஸ் இருப்பாங்க. இந்த எம்எல்ஏ எல்லாம் இதே மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை யார்கிட்ட கலந்து பேசுவாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் கூட கலந்து பேசுவாங்க. அந்த மீட்டிங்ல சீஃப் மினிஸ்டர் தான் முக்கியமான ஹெட்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க அண்ட் ஹெட் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரவங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக இருக்கு, தென் மணிப்பால் கவர்மெண்ட் தனியாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஹெட் கவர்மெண்ட் எது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்தியாவுக்கு ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு, இல்லை ஒரே ஒரு யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லா ஸ்டேட்டோட கவர்மெண்ட்ஸையும் பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும், சரியா? இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க, இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர மாட்டாங்க, சரியா? அண்ட் he is the head of all MP. எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சரியா? அந்த மினிஸ்டர்ஸ் இல்லை எம்பின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருக்குமே ஹெட் தான் இவங்க பிரைம் மினிஸ்டர். தென் பிரசிடென்ட் அப்படின்னா யாரு? த பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன், ஓகே, முதன்மை குடிமகள் ஆர் குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த பிரசிடென்ட். இவங்களை தாண்டி இந்தியாவில் வேற எதுவுமே நடக்காது. இப்போ இவர் தான் அந்த பிரைம் மினிஸ்டருக்குமே ஹெட். பிரைம் மினிஸ்டர் எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஹெட்டாக இருக்காரு, எல்லாத்தையும் முடிவெடுக்கிறாரு. இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இப்படி இருக்கணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொசிஷன் யாருக்கு இருக்குன்னா இந்த பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கோம், நம்மளுக்கு ஹெட் எம்எல்ஏஸ் இருக்காங்க. எம்எல்ஏஸ் எல்லாருமே சீஃப் மினிஸ்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் எல்லா எம்பிஸுமே பிரைம் மினிஸ்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க.
இப்போ பிரைம் மினிஸ்டரே யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்டா முடிவு எடுக்கக்கூடியது யாரு? பிரசிடென்டா தான் இருக்கும். சரியா? இப்போ இதை மட்டும் தெரிஞ்சிட்டாலே இந்த கொஸ்டின் ஈஸியா படிச்சிடலாம். வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்த கொஸ்டின் பார்த்தலாம். ஆர்டிகல் 78ல பிரைம் மினிஸ்டரோட வேலைகள் என்னென்ன, கடமை என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 78 அப்படின்னா என்ன? நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்த லாஸ் எல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல்ஸ். சரியா? ஆர்டிகல் 15 சொல்லுவாங்க, 78 சொல்லுவாங்க, ஒவ்வொரு நம்பர் வச்சு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூல்ஸ். எப்படி நம்ம ஸ்கூல் போறோம் அப்படின்னா இப்படிதான் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், தலை இப்படிதான் சீவிருக்கணும், இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தால் ரிப்பன் வச்சு மடிச்சு கட்டி இருக்கணும், இருக்கா இல்லையா? ஷூ போட்டிருக்கணும், சாக்ஸ் போட்டிருக்கணும், கரெக்டாக அயன் பண்ணி யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், ஐடி கார்டு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்க மாதிரி இந்தியா அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கண்ட்ரி இல்லையா? அப்போ இந்தியாவுக்கும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எப்படி நம்மளோட ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் பிரின்சிபல், கரெஸ்பாண்டன்ட் எல்லாம் சேர்த்து டிசைட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கான ரூல்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி டிசைட் பண்ணி ஆர்டிக்கலாக போட்டு வச்சுட்டாங்க. மேஜராக இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணவரே அவர் தான். இப்போ அவர் நிறைய ஆர்டிகல் சொல்லியிருக்காரு. அதில் ஆர்டிகல் 78 ஒரு ரூல்ல வந்து பிரைம் மினிஸ்டரோட ரூல்ஸ் என்னன்னா என்ன, ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு கீழே தானே எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன? ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனில் ஒரு பார்ட்டி வந்து வின் பண்ணிடுச்சுன்னா அந்த பார்ட்டியில் ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா? அவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுப்பாரு. நீ ஹெல்த் பார்த்துக்கோ, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோ, நீ எஜுகேஷன் பார்த்துக்கோ, நீ வந்து ஃபினான்ஸ் பார்த்துக்கோ, ரூரல் ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கும் என்ன வேலை, என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பிரித்து கொடுக்கறது யாரோட வேலை? பிரைம் மினிஸ்டரோட ஒர்க். Point number 2 பார்க்கலாமா? Prime Minister decides the dates and agenda of the meeting of cabinet where he presides or which he presides. So இந்த கேபினட் மீட்டிங்ல அவர் தான் ஹெட்டா இருக்காரு. அப்ப அவரு நடத்தக்கூடிய அந்த கேபினட் மீட்டிங் என்னைக்கு நடக்கணும், டேட் என்னவா இருக்கணும், அண்ட் அந்த கேபினட் மீட்டிங்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஹோல் அஜெண்டாவையுமே இவர் தான் டிசைட் பண்ண போறாரு. இது பாயிண்ட் நம்பர் 2. Point number 3 என்ன? The Prime Minister informally consults 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. இப்போ இந்த மாதிரி கேபினட் மீட்டிங் எல்லா டைமுமே நடத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ ஏதோ ஒரு பேண்டமிக் வரலாம், அப்பெல்லாம் நிறைய பேர் கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த கேபினட் மீட்டிங் நடத்தவே முடியலை அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த முடிவை ஏதோ ஒன்று எடுத்தாகணும். பட் எல்லாரையும் வந்து நான் கூட்ட முடியாது, ஒரே இடத்துல வந்து என்னால் கலந்து உட்காந்து பேச முடியாதுன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? அவரோட சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மினிஸ்டர்ஸ்லேயே வந்து சீனியராக இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, ப்ளஸ் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி சீனியர் கொலீக்ஸை வச்சு ஓகே அந்த 2-3 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு கலந்து பேசி அவங்களோட முடிவை இவர் எடுத்துப்பார். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஒரு 20 பேர் வர முடியல அப்படின்னா அந்த 2-3 பேர் சொல்ற முடிவே வந்து கடைசியா இருக்கும். சரியா? Then the Prime Minister supervises the work of various ministers. இப்போ மினிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பிரிச்சு கொடுத்துறாரு. இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மேற்பார்வை பார்ப்பார், அதுதான் சூப்பர்வைசர்ஸ். அதே மாதிரி ஹெல்த் கேர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வேலைகள் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கான்னு பார்க்கக்கூடிய பொறுப்பு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. To converse the President all the decisions of the Council of Ministers connecting to the government of affairs of the Union and proposals for legislation. இந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு இவர் பேசுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவை கொண்டு போய் இவர் பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு, அதுதான் விஷயம். சரியா? அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அந்த டெசிஷனை போய் பிரசிடென்ட் கிட்ட கன்வர்ஸ் பண்றாரு, அதாவது சொல்றாரு. அப்படி சொல்லும்போது நம்ம தனியா இருக்கோம், அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வராது. இங்க நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, பிரசிடென்ட்டுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே கனெக்ட் ஆகணும், தெரியணும் இல்லையா? அப்ப அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லுவாரு. பிளஸ் ப்ரப்போசல்ஸ் ஃபார் லெஜிஸ்லேஷன்னா என்ன? புதுசா ஏதாவது ஒரு அரசாணை வரணுமா, புதுசா ஏதாவது ரூல்ஸ் போடணுமா,
அப்படிங்கிறது எல்லாமே புதுசாக ஒரு சட்டம் வரணுமா இது எல்லாத்தையுமே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார். லெஜிஸ்லேஷன் அப்படின்னா சட்டம். ஓகேவா? The Prime Minister acts as the link between the President and the Council of Ministers. இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பிரசிடென்ட்டுக்கு இவர் தான் போய் பேசுவார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூடயும் இவர் தான் போய் பேசுவார். ஆனால் இந்த மினிஸ்டர்ஸ் போய் டைரெக்டாக பிரசிடென்ட் கூட பேச முடியுமா? முடியாது, ரேரான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் போய் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவார், அவ்வளோதான். ஸோ இவர் என்னவா இருக்காரு? கனெக்டிங் லிங்க் பிட்வீன் தி பிரசிடென்ட் அண்ட் முன்னாடி இருக்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? So the Prime Minister is the leader of the nation. ஒரு நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் லீடர் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். எப்படி நம்மளோட கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, ஒரு 40 பேரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு பீப்புள் இருக்காங்க, அது ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் லீடர் மாதிரி தான் இந்த நாட்டுக்கு ஒரு லீடர் விச் இஸ் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி நேஷன் ஆர் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆளாக இவர் தான் இருக்க போகிறாரு. ஸோ எங்கள் கண்ட்ரியில் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரிக்கு முன்னாடி போய் பேசுகிறவரும் இவராக தான் இருக்க போகிறாரு. சரியா? ஸோ எப்படி வந்து என் கிளாஸ்க்கு இது இல்லை அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச மாட்டாங்க, எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஸ்கூலில் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பிரின்சிபல் கேட்குறாங்க. உங்கள் கிளாஸில் இருக்க 30 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்களா? இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் நிறையா கிளாஸ் இருக்கும், ஒவ்வொரு கிளாஸ்லையும் 30 பேர் இருப்பாங்க, எப்படி கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க? அப்போது அந்த கிளாஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, ஒரு கிளாஸ் லீடர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டரும். ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சுலாம் பேச முடியாது, எல்லா மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு பேச முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஒரு பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஆல் ஓவர் கண்ட்ரீஸ் வேர்ல்டு வைட் ஏதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க மீட்டிங்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, எது அப்படின்னா இந்த சார்க் நேஷன்ஸ், யூஎன் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ், அங்கே அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி மட்டும் இருக்காது, வேர்ல்டு வைட் இருக்க எல்லா கண்ட்ரிஸோட மினிஸ்டர்ஸு பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல யார் தான் நம்மளோட கண்ட்ரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க. சரியா? இந்தியா அப்படின்னா அங்கிருந்து ஒருத்தர் தான் போயிருப்பாரு, அவர் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக தான் இருப்பார். சரியா? அண்ட் இதையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் வந்து மற்ற நாடுகளுக்கு போயிட்டு அந்த கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுவார். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? நம்மளோட அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அந்த ட்ரீட்டி வந்து எதுக்காக? ஸோ ஏதோ ஒரு பெனிஃபிட்காக தான் இருக்கும், 2 கண்ட்ரீஸோட பெனிஃபிட்காக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரஷ்யா போயிருக்காரு, அங்கே இருக்க பிரசிடென்ட் கூடயோ இல்லை பிரைம் மினிஸ்டர் கூடயோ பேசி நல்லிணக்கத்துக்கு வழிவிடுறாரு. நல்லிணக்கம் அப்படின்னா என்ன? நல்லுறவு அப்படின்னா என்ன? 2 கண்ட்ரீஸ் வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்டிஸ் எல்லாம் சைன் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ இதுக்காகவும் யாரு தான் போவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் போவாங்க. ஸோ இப்போ டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டீட்டெயிலும் இதுதான். ஸோ இந்த டீட்டெயில் வந்து எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காமல் வாழ்க்கைக்காகவும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் வந்து போய் ஓட் போடணும், இன்னொரு 3 வருஷத்தில் ஓட் போடணும். ஸோ கரெக்டாக யோசிச்சு கரெக்டான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால போய் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும் இல்லையா? ஸோ யோசிச்சு இந்த கொஷினை படிச்சுட்டு தென் டிசைட். ஓகேவா? பாய் எவ்ரிவன்.